இந்த வீடியோல நாம மேக்னெட்ஸ், அட்டாமிக் பிசிக்ஸ் மற்றும் நியூக்ளியர் பிசிக்ஸ் பற்றிய முக்கியமான கான்செப்ட்ஸை சூப்பர் கிளியரா புரிஞ்சுக்க போறோம். இது எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். மேக்னெட் டெஃபினிஷன். மேக்னெட்னா என்னன்னா, அது ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல். அது அயன் மாதிரி பொருட்களை அட்ராக்ட் பண்ணும். மேலும் ஒரு மேக்னெட்டை ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணினா அது எப்போதும் நார்த் டிரெக்ஷனுக்கு அலைன் ஆகும். நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஒரு மேக்னெட்டை த்ரெட்ல கட்டி விடுறோம். அது ரொட்டேட் ஆகி நிக்கும்போது ஒரு எண்ட் நார்த் டிரெக்ஷனுக்கு பாயிண்ட் பண்ணும். அந்த எண்டுக்கு நாம நார்த் போல்னு சொல்றோம், மற்ற எண்டுக்கு சவுத் போல்னு சொல்றோம். லைக் போல்ஸ் ரிப்பெல், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். இப்போ மேக்னெட்ல சேம் போல்ஸ் எடுத்தா நார்த் நார்த் அல்லது சவுத் சவுத் வந்தா அவங்க ஒருத்தர் ரிப்பெல் பண்ணும். ஆனா நார்த் சவுத் வந்தா அவங்க அட்ராக்ட் பண்ணி ஒட்டி கிடக்கும். இதுதான் பேசிக் மேக்னெட்டிக் ரூல். எலக்ட்ரோமேக்னெட் கான்செப்ட். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எலக்ட்ரோமேக்னெட். ஒரு காயில் வயர் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள சாஃப்ட் அயன் கோர் வச்சு கரண்ட் பாஸ் பண்ணினா அது மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். கரண்ட் ஆஃப் பண்ணினா மேக்னெட்டிசம் போயிடும். எலக்ட்ரோமேக்னெட் யூசஸ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டை நாம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றோம். எலக்ட்ரிக் பெல், டெலிஃபோன் ரிசீவர், டிரான்ஸ்ஃபார்மர், டைனமோ, டெலிகிராஃப் போன்ற டிவைசஸ் எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட் பிரின்சிபல்ல தான் வேலை செய்கிறது. ஸ்கிராப் யார்ட் கிரேன்ல ஹெவி அயன் பீசஸ் லிஃப்ட் பண்றதுக்கும் எலக்ட்ரோமேக்னெட் யூஸ் பண்ணுவாங்க. அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். கேத்தோட் ரேஸ் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நாம கேத்தோட் ரேஸ் பற்றி பார்ப்போம். கேத்தோட் ரேஸை டிஸ்கவர் பண்ணவர் சர் வில்லியம் க்ரூக்ஸ். கேத்தோட் ரேஸ் ப்ராப்பர்ட்டீஸ். கேத்தோட் ரேஸ்க்கு சில மெயின் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. முதல்ல அது ஸ்ட்ரீட் லைன்ல டிராவல் பண்ணும். அடுத்து அது கிளாஸ் ஸ்கிரீன்ல ஹிட் ஆனா ஃப்ளோரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஸ்கிரீன் க்ளோ ஆகும். கேத்தோட் ரேஸ் பெனிட்ரேஷன் பிளஸ் டிஃப்ளெக்ஷன். மேலும் கேத்தோட் ரேஸ் தின் மெட்டல் ஃபாயில பெனிட்ரேட் பண்ணும். அதே டைம்ல அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சா டிஃப்ளெக்ட் ஆகும். அதனால கேத்தோட் ரேஸ் என்பது நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ்னு நமக்கு தெரியுது. கேத்தோட் ரேஸ் ஸ்பீட். இந்த கேத்தோட் ரேஸ் ஸ்பீட் லைட் ஸ்பீட்க்கு கம்பேர் பண்ணும்போது அது சுமார் 1/30th to 1/10th ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் வரை இருக்கும். பாசிட்டிவ் ஆர் கேனல் ரேஸ். அடுத்து பாசிட்டிவ் ரேஸ் அல்லது கேனல் ரேஸ். இதை டிஸ்கவர் பண்ணவர் கோல்ட்ஸ்டீன். இது பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸா கன்சிஸ்ட் ஆகும். கேனல் ரேஸ் ப்ராப்பர்ட்டீஸ். இந்த ரேஸ் கூட ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணும். மேலும் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல டிஃப்ளெக்ட் ஆகும். அது கேஸஸ்ல அயோனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது கேஸ் மாலிக்யூல்ஸை சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸா மாற்றும். ரியல் எக்ஸாம்பிள் ஆஃப் கெனால் ரேஸ். இன்றைக்கு இந்த அயோன் பீம்ஸை மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. கெமிக்கல் அனாலிசிஸ் மற்றும் பார்ட்டிகல் ஸ்டடீஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ் டிஸ்கவரி. இப்போ நாம எக்ஸ்ரேஸ் பற்றி பார்ப்போம். எக்ஸ்ரேஸை டிஸ்கவர் பண்ணவர் ரான்ஜன். எக்ஸ்ரேஸ் என்பது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எக்ஸ்ரேஸ் வேவ்லெங்த் ரேஞ்ச். இதோட வேவ்லெங்த் ரேஞ்ச் சுமார் 0.1 ஆங்ஸ்ட்ராங் டு 100 ஆங்ஸ்ட்ராங். இது ரொம்ப ஸ்மால் வேவ்லெங்த், அதனால ஹை எனர்ஜி ரேடியேஷனா இருக்கும். எக்ஸ்ரேஸ் ப்ராப்பர்ட்டீஸ். எக்ஸ்ரேஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணும். மேலும் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஃப்ராக்ஷன் மாதிரி வேவ் ப்ராப்பர்ட்டீஸை காட்டும். ஆனா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல டிஃப்ளெக்ட் ஆகாது. முக்கியமா எக்ஸ்ரேஸ் அதிக நேரம் எக்ஸ்போஷர் ஆகிறது ஹியூமன் பாடிக்கு ஹார்ம்ஃபுல். அதனால எக்ஸ்ரே ரூம்ல டாக்டர்ஸ் லெட் ஏப்ரன் போட்டு தான் சேஃப்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். எக்ஸ்ரேஸ் மெட்டல் சர்ஃபேஸ்க்கு ஹிட் ஆனா எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. இதுக்கு பெயர் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ்க்கு நிறைய யூசஸ் இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட்ல ஃப்ராக்சர் டிடெக்ட் பண்ண, புல்லட் லொகேட் பண்ண, ஸ்டோன்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்றாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ரேடியேஷன் தெரபிக்கும் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்றாங்க. இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வெல்டட் ஜாயின்ட்ஸ் கிராக்ஸ், மெட்டல் ஃபிளாஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச்ல கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ண எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் யூஸ் பண்றாங்க. ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லக்கேஜ் ஸ்கேனிங்க்கும் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்றாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி. டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டியை டிஸ்கவர் பண்ணது ஹென்ரி பெக்கரல், மேலும் மேடம் கியூரி மற்றும் பியர் கியூரி. அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைத்தது. டெஃபினிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. சில நியூக்ளியை அன்ஸ்டேபிளா இருக்கும், அதாவது
புரோட்டான்ஸ் கவுண்ட் அதிகமா இருந்தா, எஸ்பெஷலி 83 or more, நியூக்ளியஸ் ஸ்டேபிள் இல்ல. அது ஸ்டேபிளாக மாறுவதற்காக ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா ரேஸ் எமிட் பண்ணும். இந்த ஃபினாமினனுக்கு பெயர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியம் டிஸ்கவரி. கியூரி கப்பிள் ஒரு நியூ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை டிஸ்கவர் பண்ணாங்க. அதுதான் ரேடியம். எண்ட் ப்ராடக்ட் லீட். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் டீகே ஆகி முடிவில் கிடைக்கிற எண்ட் ப்ராடக்ட் என்னன்னா அது லீட், பிபி. ஆல்ஃபா டீகே ரூல். ஆல்ஃபா பார்ட்டிகிள் எமிட் ஆகும்போது அட்டாமிக் நம்பர் 2 குறையும், மாஸ் நம்பர் 4 குறையும். ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிகிள்ல 2 புரோட்டான்ஸ் பிளஸ் 2 நியூட்ரான்ஸ் இருக்கும். பீட்டா டீகே ரூல். பீட்டா பார்ட்டிகிள் எமிட் ஆகும்போது அட்டாமிக் நம்பர் 1 அதிகரிக்கும், ஆனா மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது. ரியல் எக்ஸாம்பிளுக்கு கார்பன்-14 பீட்டா டீகே யூஸ் பண்ணி தான் ஆர்கியாலஜிஸ்ட் கார்பன் டேட்டிங் பண்றாங்க. அதாவது பழைய ஃபாசில்ஸ் மற்றும் ஆர்டிஃபேக்ட்ஸை ஏஜ் கண்டுபிடிக்க உதவும். அவுட்ரோ சம்மரி. சரி, குயிக் ரீகேப் பண்ணலாம். மேக்னெட்ஸ் அயன் ஆப்ஜெக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும். லைக் போல்ஸ் ரிப்பெல், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். எலக்ட்ரோ மேக்னெட்ல கரண்ட் இருந்தாதான் மேக்னெட்டிசம் இருக்கும். இதுதான் எலக்ட்ரிக் பெல், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி டிவைசஸ்ல யூஸ் ஆகுது. கேத்தோட் ரீஸ் எலக்ட்ரான்ஸா கன்சிஸ்ட் ஆகும். கேனல் ரீஸ் பாசிட்டிவ் அயன்ஸா கன்சிஸ்ட் ஆகும். எக்ஸ்ரீஸ் மெடிக்கல் ஸ்கேனிங், இண்டஸ்ட்ரியல் டெஸ்டிங், ஏர்போர்ட் ஸ்கேனிங் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ரேடியோ ஆக்டிவிட்டியில அன்ஸ்டேபிள் நியூக்ளியை ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ் எமிட் பண்ணி ஸ்டேபிள் ஆகும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட்.